ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் வெளிநாட்டில் வேலை செஞ்சால் பெருமையாக நினைக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஃபேமிலிஸ் உண்மையாகவே உண்மை நல்லா தெரியறது கிடையாது. உண்மையாகவே அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ மன உளைச்சல் இருக்காங்க அப்படின்ற நம்ம தெரியறதில்ல. இங்கே இருக்கிறவங்க அவங்க ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு பழமொழி உண்டு, உள்ளூர் நஷ்டமும் வெளியூர் லாபமும் ஒன்று தான். நம்ம இங்கே ₹1 சம்பாதிக்கிற ஒன்று தான், அங்கே ₹10 சம்பாதிக்கிறது ஒன்று தான், இல்லையா? ஸோ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, உண்மையாகவே இந்த சம்பவம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என் மனசை ரொம்பவே பாதித்த ஒரு விஷயங்கள் தான். மனிதர்கள் நம்ம பிறப்புன்றது மனித பிறவி ரொம்பவே அபூர்வமான ஒரு பிறவி. எல்லா பிறவிகளையும் கடந்து தான் மனித பிறவி வரும். இந்த உடலை வச்சு பல பேருக்கு நம்ம நன்மைகள் செய்யலாம், இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அவர் சமீபத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர் வெளிநாட்டில் இருக்கார். அவருக்கு 2 குழந்தைகள் இருக்குது. பெரிய பையன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆட்டிசம். அவங்க ஒய்ஃபும் அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க ஏஜ்டு மதர் நம்ம ஊரில் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஸோ என்ன காரணமோ தெரியல, அவர் சூசைட் பண்ணிட்டார். உண்மையாகவே அது ஒரு 5-6 நாளைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சி நாங்கள் எல்லோரும் போய் பார்த்து இது பண்ணோம். அது ரொம்பவே டீப் கம்போஸ். அந்த ஸ்டேஜ் நான் சொல்ல இதில் விரும்பல. ஸோ அது அவர் என்ன வேணால் கஷ்டம் இருக்கட்டும், நான் அவர்கிட்ட நான் கேட்குற கேள்வி இதுதான். அதாவது ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்றப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறவங்களாம் நான் அந்த எமோஷனல் டைமில் தான் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நான் ஏன் அட்வைஸ் பண்ணுறேன்னா, எவ்வளவோ அந்த ஸ்ட்ரகிள்கள் இப்போ எல்லா பொறுப்பும் பார்த்திங்கன்னா அந்த பெண் மேலே விழுந்துடுது. அந்த குழந்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வருவாங்க, அவங்களும் சின்ன வயசு தான், எப்படி முன்னுக்கு கொண்டு வருவாங்க. ஏதோ தெய்வம் நம்மளுக்கு வழிவிடும், இருந்தாலுமே அவங்களோட ஃபேமிலி ஒரு கூட்டை கலைச்சி விட்ட மாதிரி ஆச்சு. ஏன் இப்படி ஒரு முடிவு பண்ணார்? இல்லை பல கேள்விகள் நம்மளுக்கு எனக்குள்ள மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இறையருள் நம்மளுக்கு கொடுத்த இந்த உடல் நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கும். ஸோ அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு அனுபவமும் இது மாதிரி வரவே கூடாது. இது மாதிரி எந்த ஒரு நிலையிலையும் நம்ம இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் எடுத்துட்டேன். அது என்ன தான் ஒரு 20-30-50 வருஷம் ஆனால் கூட அதனுடைய பாதிப்பு ரொம்ப அந்த ஃபேமிலியில் கடைசி வரைக்குமே அது இருக்குது. என்ன தான் அடுத்தடுத்த பசங்க போனால் கூட நிறைய எஃபெக்ட் ஆகுது. என்ன வேணால் கஷ்டம் வரட்டும், நம்ம அது ஃபேஸ். அதாவது இன்றைக்கி இருக்கிற நிலைமை நாளைக்கு கிடையாது. இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேலை கூட இல்லாமல் இருக்கலாம், இல்லை காசு இல்லாமல் இருந்திருக்கலாம். அவரோட மனநிலைகள் நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது. ஒரு வேலையே இல்லைன்னா கூட ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் பையன் படிச்சுட்டு வரலாம், இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் அவங்க பார்த்துருக்கலாம், இல்லையா? அந்த ஊரில் தான் வேலை செய்யணும், இல்லை இங்கே கூட ஏதாவது வேலை செஞ்சுருக்கலாம், இல்லை